தேர்தல் நேரத்தில் இஸ்லாமிய மக்களை அரவணைப்பதும் தேர்தல் முடிந்ததும் அவர்களை தரக்குறைவாக விமர்சிப்பதும் திமுகவின் அடிப்படை குணம் என டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் புனித ரமலான் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பேசிய டிடிவி தினகரன், தற்போது இருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கான அனைத்துமாக நினைத்துக் கொண்டிருப்பதாக சாடினார். இஸ்லாமியர்களுக்கு ஓரளவு திட்டங்கள் இருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளம் போட்டது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா என புகழாரம் சூட்டினார். தேர்தல் நேரத்தில் இஸ்லாமிய சமுதாய மக்களை அரவணைப்பதும் தேர்தல் முடிந்ததும் அவர்களை தரக்குறைவாக விமர்சிப்பதுமே திமுகவின் அடிப்படை குணமாகும். திமுக ஆட்சியில் நடைபெறும் கொலை, கொள்ளை உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், ஊழல் மற்றும் முறைகேடு புகார்களை மறைக்க மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு என தேவையற்ற பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி. இதையடுத்து பேசிய இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, இஸ்லாமியர்கள் மீது தமக்கு எப்போதுமே ஒரு அன்பும் மரியாதையும் உண்டு என கூறினார். சமூகத்தின் கீழ் நிலையில் உள்ளவர்களையும் மேல்நிலைக்கு கொண்டு வருவதில் இஸ்லாமியர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பதாக தெரிவித்தார். இஸ்லாமியர் ஒற்றுமைக்கு பேர் போனவர்கள், உழைப்புக்கு பேர் போனவர்கள், அன்புக்காக எதையும் கொடுக்கக்கூடியவர், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்து கீழ்நிலையில் உள்ளவர்களையும் மேல்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பாங்க. இஸ்லாமியர் மக்களுக்கு ஒருத்தர் எப்படி கூட்டு வாழ்க்கைன்னா என்ன, அந்த கூட்டு குடும்பம்னா என்ன, எப்படி நீங்கள் அவங்க விருந்து கூட பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் தனித்தனியாக ஒரு இலை போட்டு பக்கத்தில் வச்சு சாப்பிடுவோம். இஸ்லாமியர்கள் அப்படி அல்ல, ஒரே தட்டில் போட்டு அப்படியே ஒன்றா பகிர்ந்து உண்ணுவாங்க. பார்த்தீங்களா, அது ஒரு பாசத்துக்குரிய எல்லாம் ஒருவன், நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்கிறதுக்கு அவங்க ஒரு உதாரணம். அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து எனக்கு எப்பவுமே அவர்கள் மீது ஒரு அன்பும் மரியாதையும் உண்டு.